அன்பிற்குரிய ஆசிரியர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 8th ஸ்டாண்டர்ட்ல உள்ள புவியியல், அதாவது ஜியாகிரபில உள்ள எல்லா கொஸ்டின் ஆன்சரும், எல்லா லெசனுக்குள்ள எல்லா கொஸ்டின் ஆன்சரையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ படித்தாலே போதும். 8th ஜியாகிரபியில், அதாவது புவியியல்ல நீங்கள் வேற படிக்க வேண்டாம். ஆல்மோஸ்ட் இது கவர் ஆகிடும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கீழ்கண்டவை எது பாறை குளம் என அழைக்கப்படுகிறது? நிலக்கோளம். நிலக்கோளம் தான் பாறை குளம்னு சொல்றோம். இதே வந்து நீர்க்கோளம்னா என்ன சொல்லுவோம்? பூமியில இருக்கக்கூடிய தண்ணீரை சொல்லுவோம். ஓகேவா? அது மாதிரி பார்க்கும்போது பாறை குளம் அப்படின்னா நிலக்கோளம். உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் 5 மண் நாள். ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரின படிமங்கள் எந்த பாறைகளில் காணப்படுகிறது? படிவு பாறைகள். அதனாலதான் அதுக்கு பேரே படிவுன்னு வந்திருக்கு. ஓகேவா? படிமங்கள் இருக்கிறது படிவு பாறைகள். மண்ணின் மேல்நிலை அடுக்கு கரிம மண்ணடுக்கு. கரிம மண்ணடுக்கு. பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கரிசல் மண் வந்து தீப்பாறைகள் உடைந்து அதன் விளைவாக ஏற்படுகிறத கரிசல் மண். அதான் பேரண்ட் பெட்ராக்னு சொல்லுவாங்க. தீப்பாறைகள் பேரண்ட் பெட்ராக்ல இக்னீஷியஸ் ராக் அது உடைந்து வர்றதுனாலதான் கரிசல் மண் வருது. ஓகேவா? மண்ணின் முக்கிய கூறு கனிமங்கள். அதாவது வந்து பல்வேறு வகையான ராக் உடைஞ்சு அதோட மெட்டீரியல்ஸ் மண்ணில் கலக்கிறதுனால மண்ணில் வந்து கனிமங்கள் நிறைய இருக்கு. கீழ்கண்டவற்றில் எவை மண் பரவலாக அதிக வளம் உள்ளதாக உள்ளது? கீழ்கண்டவற்றுள் எவ்வகை மண் அதிக வளம் உள்ளது? வண்டல் மண். ஆறுகளால் கொண்டு வந்து படிய வைக்கப்படுகின்ற வண்டல் மண். டெல்டாக்கள்ல தான் படிய வைக்கப்படும். பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு பாறையியல், பெட்ராலஜி. செம்மண் திணை பயிர்கள் விளைவிப்பதற்கு ஏற்ற மண்ணாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்மண்ல தான் திணை பயிர்கள் நிறைய விளையுது. சோளம், வரகு, சாமை இதெல்லாம். புவியின் தோல் என்று மண் அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஏன் தானே, அதுதானே மேல இருக்கு. உருமாறிய பாறைகளின் ஒரு வகையான வெள்ளை பளிங்கு பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்படுகிறது. இதுல நம்ம இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது வெள்ளை பளிங்கு பாறை ஒரு உருமாறிய பாறை அப்படி பாருங்க. இன்னொன்னு, தாஜ்மஹால் எவ்வகை பாறைகளால் கட்டப்பட்டது? உருமாறிய பாறைகளால் கட்டப்பட்டது. ஓகேவா? அடுத்தது இது கேட்டிருந்தாங்கப்பா 25 சோசியல் சயின்ஸ்ல இது கேட்டிருந்தாங்க. அடுத்தது, தீப்பாறை முதன்மை பாறை என்றும் அழைக்கப்படுகிறது. ரைட்டா? ஏன் தீப்பாறை முதன்மை பாறைன்னு நம்ம அழைக்கிறோம்? ஏன்னா வந்து அந்த காலங்கள்ல எரிமலை பொங்கி அந்த லாவா வந்து பாறைகளா மாறுச்சு இல்லையா? அந்த பாறைகள் உடைந்து மண்ணா மாறுது. அதுதான் வந்து அதனாலதான் நம்ம முதன்மை பாறைன்னு சொல்றோம். அதுதான் பேரண்டல் பெட்ராக்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, மேட்ச் இருக்கு. அதுல பாருங்க, கிரானைட் வந்து 2 பாருங்க, அடியாழ பாறைகள். அதுதான் ரொம்ப ஆழத்துல உள்ளது, அடியாழ பாறைகள். அடுத்து வந்து மண்ணடுக்கு வந்து அடிப்பாறை. அடுத்து வந்து பாரன் தீவு செயல்படும் எரிமலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்கப்பா? பாரன் தீவு. பாரன் தீவு அந்தமான்ல இருக்கு. ஓகேவா? அடுத்தது, மண்வள பாதுகாப்பு. மண்வள பாதுகாப்புக்கு என்னது? பட்டை பயிரிடல் வேளாண்மை. பட்டை பயிரிடல் வேளாண்மை. அடுத்தது, திரும்பவும் ஒரு மேட்ச் இருக்கு. பசால்ட்னா வெளிப்புற தீப்பாறைகள். வெளிப்புற தீப்பாறைகள். அடுத்து பாருங்க, சுண்ணாம்பு பாறை ஒரு படிவு பாறை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தனியா 1 மார்க் கேட்பாங்க. சுண்ணாம்பு பாறை வகை பாறைன்னு கேட்பாங்க. ஒரு படிவு பாறை. அடுத்தது நிலக்கரி வந்து ஆந்த்ரசைட். நம்ம பார்த்துருக்கோம். ஆந்த்ரசைட்டு, இந்த பிட்டுமினஸ், லிக்னைட்டு, இந்த மாதிரி மொத்தம் 4 பார்த்துருக்கோம். ஓகேவா? அதுல உள்ள கார்பனோட அடிப்படையில் அதை 4 பிரிப்பாங்க. இது முன்னாடி வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது ஜெனிஸ்னா உருமாறிய பாறைகள். ஓகேவா? அதை நைஸ்னு சொல்றாங்க. ஜெனிஸ் அல்லது நைஸ். புவியின் வளிமண்டலம் எத்தனை பங்கு நைட்ரஜன், எத்தனை பங்கு ஆக்சிஜன் கேட்குறாங்கப்பா? 78 பங்கு நைட்ரஜனும் 21 பங்கு ஆக்சிஜனும் கொண்டதுதான் நம்ம பூமியில உள்ள வளிமண்டலம். நமக்கு தெரியும். அடுத்தது, எது ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும்? காலநிலை தான் ஒரு பகுதியோட குறிப்பிட்ட காலங்கள்ல நிலவிய சராசரி வானிலையை குறிப்பதாகும் காலநிலை. புவி பெரும் ஆற்றல் வெப்பம். புவிக்கு வெப்பமா தான் ஆற்றல் கிடைக்குது. கீழ்கண்டவற்றுள் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடாகும்? சமமழை கோடுகள். எந்த கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது? ஈரநிலை மானி. பேர்லயே இருக்கு அதெல்லாம். வானிலை என்பது குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவதாகும். நல்லா பார்த்துக்கங்க. வானிலையை பற்றிய அறிவியல் ஆய்வு வளியியல். புவியில் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம். இதுவரைக்கும் பூமியிலேயே அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம் எது?
கிரீன்லாந்து மலைத்தொடர். கிரீன்லாந்து மலைத்தொடர்ல மரண பள்ளத்தாக்குன்ற பகுதி தான் வந்து வேர்ல்டுலயே வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் பதிவான இடமா இது வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் நான் ஏன் கொடுக்குறேன்னா, இது ஒரு தகவல் மாதிரி தான் இருக்கும். பட் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதுல இருந்து 1 மார்க்க மாடிஃபை பண்ணி கேட்கும்போது நீங்க ஆன்சர் பண்ணலாம். அந்த ஒரே மோட்டிவ் தான். அடுத்து பாருங்க, காற்றில் உள்ள அதிகபட்ச நீராவி கொள்ளளவுக்கும் உண்மையான நீராவி அளவிற்கும் உள்ள விகிதாச்சாரம் உப்பு ஈரப்பதம். உப்பு ஈரப்பதம். அனிமாமீட்டர் மற்றும் காற்றுமானி மூலம் எதை அளக்கலாம்? காற்றின் வேகம் மற்றும் காற்றின் திசை. அப்ப அனிமாமீட்டர் வந்து காற்றின் வேகத்தை அளக்குது, காற்றுமானி காற்று திசை அளக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சம அளவு உள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு சமவெப்ப கோடு. சமவெப்ப கோடு மேட்ச் கொடுத்துருக்கு பாருங்க. காலநிலை. காலநிலைன்னா என்ன? நேரடியா பதில் இருக்கு. நீண்ட நாளைய மாற்றங்கள். வானிலைனா அன்றன்று ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஐசோனிஃப் சம அளவுள்ள பனிப்பொழிவு. சம அளவுள்ள பனிப்பொழிவு. ஈரநிலைமானி ஈரப்பத அளவிட பயன்படுது. ரேடார் புயலின் அமைவிடத்தையும் அது நகரும் திசையும் அறிவதுக்கு நம்ம மழை காலங்கள்ல ரேடார் தான் நமக்கு பயன்படுது, புயல் வந்தா சொல்றதுக்கு. குறைந்த அழுத்தம். குறைந்த அழுத்தம்னா சூறாவளி. குறைந்த அழுத்தம்னா தாழ்வு மண்டலம், காற்று தாழ்வு மண்டலம்னு சொல்லுவோம். சூறாவளி ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். உயரம் அதிகரிக்கும் பொழுது வெப்பம் குறைகிறது. இது ஒரு விதா கொடுத்துருக்கு உங்களுக்கு. பட் இதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புள்ள கொஸ்டின் இது. அதாவது வந்து ஒவ்வொரு 165 மீட்டர் நம்ம ஹைட் ஏறும் போதும் 1 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை குறையுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு என்ன கேட்பாங்க? ஒரு 400 இல்லை 500 மீட்டர் கொடுத்து இவ்வளவு உயரம் போனா எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும்னு கேட்பாங்க. அப்ப இது தெரிஞ்சாதான் 165க்கு 1 டிகிரி செல்சியஸ் தெரிஞ்சாதான் நீங்க அந்த கால்குலேஷன் போட முடியும். இல்ல சமயத்துல இதே கேட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு டைரக்டா இது கேட்கவே வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, நீர் கடலில் இருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கும் செல்லும் முறைக்கு நீரின் சுழற்சி நமக்கே தெரியும். மழை பெய்து திரும்ப வந்து சூரியனோட ஹீட்னால நீராவியாவது, திரும்ப அது என்ன ஆகுது? மேகமா மாறுது, திரும்ப சுருங்கி மழையா பெய்யுது. நீர் சுழற்சி. புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம். முக்கியமான கொஸ்டின் பா. 2.8%. 2.8%. இந்த பூமியில அதிகம் தண்ணீரா இருக்கு. ஆனா அந்த தண்ணீர்ல நாம குடிக்கக்கூடிய நன்னீர் எவ்வளவு? 2.8% தான். நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு மழைன்னு பெயரு. நீர் வந்து நீராவியா மேகமா மேல இருக்கு, திரும்ப அது குளிர்ந்து மழையா பெய்யுது. இதுக்கு வந்து தான் மழைன்னு சொல்றோம். நீர் மண்ணின் 2வது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கும் செல்லும் முறைக்கு நீர் வழிந்தோடல் அர்த்தம். நீர் வழிந்தோடல். நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு என்ன பேரு? நீர் உட்கசிந்து வெளியிடுதல். அதாவது நீர் வந்து இரவு நேரத்துல நம்ம சின்ன வயசுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு செடி இருக்கும், அந்த செடியை வந்து நைட்டு ஜவுத்தால் வச்சு, அதாவது பாலித்தீன் கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். மறுநாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது பாலித்தீன் கவர் உள்ள வந்து நீர் திவலைகள் இருக்கும் இல்லையா, அதை தான் அதில் கொடுத்துருக்காங்க. நீர் வந்து தாவரங்கள் நெகிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு என்ன பெயரு? நீர் உட்கசிந்து வெளியிடுதல். நீர் வந்து இலை வழியா கசிந்து வெளியாகுதுன்னு சொல்றாங்க. குடிப்பதற்கு உகந்த நீரை எப்படி அழைக்கிறோம்? நன்னீர் என்று அழைக்கிறோம். வளிமண்டலத்தில் உள்ள நீராவின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? நீரில் நீர் சுழற்சியில வந்து 3 நிலைகள் உள்ளன. வளிமண்டலத்திற்கு புவியை நோக்கி விழும் எல்லா வகையான நீருக்கும் மழை பொழிவுன்னு பெயர். வானத்திலிருந்து, அதாவது வந்து வளிமண்டலத்திலிருந்து பூமியை நோக்கி விழுற எல்லா தண்ணிக்கும் வந்து மழைன்னு பெயர். மழை துளியின் அளவு 0.5 மில்லிமீட்டர் குறைவாக இருந்தால் அது பேர் வந்து தூறல்னு சொல்றோம். ஓகேவா? 0.5 மீட்டர். இது முக்கியமான கொஸ்டினா இருக்கலாம், இதை கேட்கலாம். அதாவது வந்து வானத்திலிருந்து விழுற மழை துளி 0.5 மீட்டரை விட அதோட சைஸ் குறைவா இருந்துச்சுன்னா அதை தூறல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, மூடுபனி அடர் மூடுபனியை விட அதிக அடர்த்தி கொண்டது. மூடுபனின்றது அடர் மூடுபனியை விட, அடர் மூடுபனின்னு ஒண்ணு சொல்றோம், அதை விட மூடுபனி வந்து அடர்த்தியானது. அப்படி ஓகேவா? அடுத்து பாருங்க, மேட்ச் இருக்கு. தாவரங்கள் வந்து நீரை என்ன பண்ணுது? உட்கசிந்து வெளியிடுது. நீர் சுருங்குதா மேகமா மாறுது. அதாவது நீர் சுருங்குதல் தான் வந்து மேகம். வேற உங்களை மேகம் வந்து நீரா சுருங்கிதான் வந்து மழையா மாறுது. பனித்துளி மற்றும் மழை துளி, கல்மழை. நீர் ஊடுருவுதல், புவியின் மேற்பரப்பு. ஓகேவா? மக்கள் எங்கிலிருந்து எங்க நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடிபெயர்கிறார்கள். நமக்கே தெரியும், கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு, நமக்கு தெரியும். ஒரு நபர் சொந்த நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் என்ன சொல்றோம்? அவரை குடியேறுபவர்னு சொல்றோம். ஓகேவா? வளம் மிகுந்த வேளாண்மை நிலம்
தேடி இடம்பெயர்தல். நல்ல வளமான விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை தேடி இடம்பெயர்றதை என்ன சொல்றோம்? கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு இடம்பெயர்தல். கிராமத்திலிருந்து கிராமம், ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு என்ன தேடி போறாங்க? வளமான மண்ணை தேடி போறாங்க. போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு. போர் நடக்குதுங்க. இப்போ உக்ரைன் போர் நடக்குது, நம்ம ஈரான் போர் நடக்குது. இதன் காரணமா மக்கள் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து குடிபெயர்றது என்ன சொல்றோம்? அரசியல் சார்பான குடிபெயர்வு. அரசியலுக்காக இது நடக்குது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாதலுக்கு முக்கிய காரணம் மிகையான உணவு தானிய உற்பத்தி. மிகையான உணவு தானிய உற்பத்தி. அடுத்து பாருங்க, நகரமயமாதல் 3 நிலைகள்ல காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்தது, வேலையின்மை என்பது கிராமப்புற பகுதிகளில் செயல்படும் முக்கிய உந்து காரணியாகும். எதுக்கு உந்து காரணி? இடம்பெயர்வுக்கு. வேலை இல்லைன்னா அவங்க என்ன பண்றாங்க? கிராமத்தை இன்னொரு பகுதிக்கு இடம்பெயர்றாங்க. இந்தியாவின் புதுதில்லி, முக்கியமான கொஸ்டின், மாநகரம் உலகிலேயே 2வது அதிக நகர மக்கள் தொகை கொண்டது. புதுதில்லியில தான் வந்து அதிக மக்கள் அடர்த்தி அதிகமா இருக்கு, டென்சிட்டி. ஓகேவா? ஒரு நபர் தன்னார்வத்துடனும் விருப்பத்துடனும் நல்ல வசிப்பிடம் தேடி இடம்பெயர்தல தன்னார்வ இடப்பெயர்வுன்னு சொல்றாங்க. அவங்களே வந்து வாண்டடா போறாங்கன்னா அது தன்னார்வ இடப்பெயர்வு. அடுத்து பாருங்க, நவீன காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி எதனால அமையுது? தொழில் புரட்சியால் தான் ஏற்பட்டது. தொழில் புரட்சினால. ஓகேவா? தொழில் புரட்சி ஏற்படும் போது அந்த பகுதி வந்து நகரமா மாறுது. அந்த நகர பகுதி கிராமத்துல இருந்து மக்கள் வந்து வேலைக்காக போறாங்க. அடுத்து பாருங்க, மேட்ச் இருக்கு. குடிபெயர்தல் என்ன? வெளியேறுதல். குடியேற்றம்னா குடியேறுதல். போய் இழுக்காரணினா வேலை வாய்ப்புகள். எது இழுக்குது நம்மள? ஒரு இடத்துல இன்னொருத்த நோக்கி நம்மள போறதுக்கு இழுக்கிறது இழுக்காரணி. வேலை வாய்ப்பு தான் இழுக்காரணி. அடுத்து உந்து காரணி வேலை வாய்ப்பின்மை. எது நம்மள வந்து தள்ளுது? இங்க இருந்து வேலை வாய்ப்பு இல்லாம தள்ளுது. அடுத்தது திருமணம், சமூக மற்றும் பண்பாட்டு இடப்பெயர்வு. ஓகேவா? இதுல எது வேணாலும் 1 மார்க்கா கேட்கலாம், பாத்துங்க. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட 4 நகரங்கள் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. டெல்லியை 2வது இடம்னு சொன்னோம்ல, அப்ப ஃபர்ஸ்ட் இடம் எது? டோக்கியோ தாங்க. ஜப்பான் தலைநகர் டோக்கியோ. டெல்லி 2nd பிளேஸ்ல இருக்கு. ஷாங்காய், சீனாவோட ஷாங்காய் வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. மெக்சிகோ 4th அண்ட் சா ஃபாலோ பிரேசில் வந்து 5th இடத்துல இருக்கு. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்க வாய்ப்பு இருக்கு, நல்லா பாத்துங்க. டோக்கியோ, நியூ டெல்லி, ஷாங்காய். காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான், 78. இந்திய பெருங்கடலில் சுனாமி எந்த வருஷம் ஏற்பட்டது? 2004 ஏற்பட்டது. சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. புவி மேற்பரப்பு என்ன நீருக்கு எடுத்துக்காட்டு? ஏரிகள். புவி மேற்பரப்பு நீருக்கு எடுத்துக்காட்டு ஏரிகள். பருவமழை பொய்ப்பின் காரணமாக என்ன ஏற்படுகிறது? வறட்சி ஏற்படுகிறது. பஞ்சம்னு போட்டா கூட நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இடர்கள் பேரழிவுக்கு வழிவகுக்குது. கரெக்டா? நிலச்சரிவு ஒரு இயற்கை இடர். இடர் தோன்றுவதன் அடிப்படையில் அது எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 8 வகையா பிரிக்கிறாங்க. தீவிரவாதம் மனிதனால் தூண்டப்பட்ட ஓர் இடர். நைட்ரஜன் ஆக்சைடு மனிதர்களை பாதிக்கும் முதல் நிலை மாசுபடுத்தி. நைட்ரஜன் ஆக்சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன முதல் நிலை மாசுபடுத்தின்னு கொடுத்து கீழே 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்ப நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து செர்னோபில் அணு உலை 1986 வெடிச்சது. அதுல அந்த விபத்து ஏற்பட்டது. அது ஓகேவா? பாத்துங்க. அடுத்தது இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. முதல் நிலை மாசுபடுத்தி சல்பர் டை ஆக்சைடு. அபாயகரமான கழிவுகள், காலாவதியான மருந்துகள். நில அதிர்வு சுனாமி. வானிலையில் வறட்சி, மழை பொழிவு குறைதல். மனிதனால் தூண்டப்பட்ட இடர் தீவிரவாதம். பாத்துங்க. அடுத்தது உடைமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள்ல எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? ஓனர்ஸ் வச்சு 4ஆ பிரிக்கிறாங்க. 4 வகையா பிரிக்கிறாங்க. ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் எங்க இருக்கு? அமுல் பஞ்சாப்ல இருக்கு. ஓகேவா? எந்த துறைக்கு எடுத்துக்காட்டு? கூட்டுறவுத்துறை, கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு எக்ஸாம்பிள். இரும்பு எஃகு சிமெண்ட் தொழிலகங்கள் கனிம வளம் சார்ந்த, ஏன்னா இரும்பு எஃகு சிமெண்ட் எல்லாமே மண்ணிலே நம்ம வெட்டி எடுக்கிறது தான், பிரிச்சு எடுக்கிறது. இது எல்லாமே கனிமம் சார்ந்த தொழிலுக்கு தான் உதாரணம். சார்புத்துறை 2ஆ பிரிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இதுல கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, பாத்துங்க. வங்கித்துறையை எத்தனாவது துறைன்னு சொல்றாங்க? வங்கித்துறையை 3வது துறை. ஓகேவா? முதல்நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில் சொல்றோம் இல்லையா? இதுல வங்கி வந்து 2ஆம் நிலையில வருது. அடுத்து 3ஆம் நிலை பாருங்க. 3ஆம் நிலை தொழில்கள் 4ஆம் நிலை மற்றும் 5ஆம் நிலையாக வகைப்படுத்தப்படுகின்றன. 3ஆம் நிலை தொழிலில் உள்ள சில விஷயங்களை, சில தொழில்களை பிரிச்சு அது 4ஆவதாகவும் 5ஆவதாகவும் பிரிக்கிறாங்க. அதாவது வந்து அப்படிதான் வங்கித்துறையை வந்து என்ன பண்றாங்க?
வங்கித்துறை 3ன்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா வங்கித்துறையே வந்து 4க்கு போகலாம். அதே மாதிரி டீச்சிங்கும் பிரிக்கும், வேற லெவலுக்கு போகும். அடுத்து பாருங்க, அரசாங்கம் முடிவெடுக்கும் செயல்முறைகள், 5ஆம் நிலை பொருளாதார செயல்பாடுகள். மூலப்பொருள்கள் அடிப்படையில் பருத்தி நெசவாலை, வேளாண் சார்ந்த இதெல்லாம் நம்ம ஆப்ஷன் கொடுத்தாலே நீங்க போட்டுருவீங்க. அடுத்தது, பெரிய அளவிலான தொழிற்சாலையை நிறுவுவதற்கு தேவையான மூலதனம் ரூபாய் 1 கோடிக்கு மேல். அது அவ்வளவு ரூபாய் இருந்தால் தான் நம்ம பெரிய அளவில் தொழிற்சாலையை தொடங்க முடியும். அடுத்தது பாருங்க, திரும்பவும் மேட்ச் இருக்கு. நீதித்துறை பாருங்க, 5ஆம் நிலை செயல்பாடு. நீதித்துறை கோர்ட் வந்து 5ஆம் நிலை செயல்பாட்டில் வருது. தொலைக்காட்சி ஒளிபரப்பு 4ஆம் நிலை செயல்பாடு. புவியியல் காரணங்கள், மூலப்பொருள்கள், மூலதனம், புவியியல் அல்லாத காரணிகள், பஜாஜ் ஆட்டோ தனியார் துறை. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் 2 முக்கியமானது, நீதித்துறையும் தொழிற்காட்சி ஒளிபரப்பு தொலைக்காட்சி ஒளிபரப்பு செயல்பாடு, ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனை நன்னம்பிக்கை முனை. இந்த நன்னம்பிக்கை முனையை முதல் அடைஞ்சவர் யாரு? பார்த்தலோமியா டயஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. எகிப்திற்கு சினாய் தீபகற்பத்திற்கும் இடையில் ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாய் மனிதர்களால் வெட்டப்பட்ட ஒரு கால்வாய், நமக்கு தெரியும். சூயஸ் கால்வாய் வந்து ஒரு கடல ஒரு சைட்ல செங்கடலை மேட்ச் பண்ணுது, இன்னொரு சைடு எந்த கடலை இணைக்குது? இந்த வினாவை வந்து இந்த 25 டேட்ல சோசியல கேட்டிருந்தாங்க. சூயஸ் கால்வாய் எந்த 2 கடலை இணைக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அது ஒரு சைடு செங்கடலை இணைக்குது, இன்னொரு சைடு எதை இணைக்குது? அதை நீங்க கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, மத்திய தரைக்கடல் காலநிலையோடு தொடர்புடைய பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்வு செய்க. அதாவது வந்து மத்திய தரைக்கடல் காலநிலை என்னன்னு கேட்கிறாங்க. அது பாருங்க, ஆன்சர் 2ம் 4ம் தான் சரியானவை. அப்ப 2 என்ன? கோடை காலம் வெப்பமாகவும் வறண்டதாகவும், குளிர்காலம் மழையுடனும் இருக்கும். நார்மலாவே பாருங்க, கோடை காலம் எப்படி இருக்கும்? வெப்பமா தான் இருக்கும், வறண்டுதான் இருக்கும். குளிர்காலம் மழை இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் குளிர் இருக்கு. அப்ப இது நார்மலான ஒரு காலநிலை தான். அடுத்து பாருங்க, 4வது ஆப்ஷன் பாருங்க, சிட்ரஸ் வகை பழங்கள் வளர்க்கப்படுகின்றன. சிட்ரஸ் பழங்களை தரக்கூடிய மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. ஓகேவா? இது 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, கேட்ட கொஸ்டின் இது. அடுத்தது, ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர். பெரிய பிரிப்பு மலைத்தொடர். பெரிய பிரிப்பு மலைத்தொடர். கல்குர்லி சுரங்கம், அதுல என்ன கனிமம் கிடைக்குது? தங்கம் கிடைக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்குர்லி, அதுல தங்கம் கிடைக்குது. அடுத்து பாருங்க, அட்லஸ் மலை ஆப்பிரிக்க கண்டத்தில் அமைந்துள்ளது. ஆப்பிரிக்காவின் மிக உயரமான சிகரம் கிளிமஞ்சரோ. இது எல்லாமே முக்கியமானதுப்பா, நல்லா பார்த்துங்க. ஆஸ்திரேலியாவில் அதிகம் காணப்படும் மரம் யூக்கலிப்டஸ். நம்ம ஊர்ல ஆரஸ்பதின்னு சொல்லுவோம். ஆஸ்திரேலியாவில் உள்ள மித வெப்பமண்டல புல்வெளிகளுக்கு டவுன்ஸ்ன்னு பேரு. ஓகேவா? லாஸ்ட் பாருங்க, அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட முதல் இந்திய ஆய்வு நிலையம். இந்தியாவோட ஆய்வு நிலையம் ஒன்று அண்டார்டிகாவில் இருக்குங்க. அது பேர் வந்து தட்சின் கங்கோத்ரி. தட்சின் கங்கோத்ரி. அடுத்தது மேட்ச் கொடுத்துருக்காங்க. பின்னாக்கள். பின்னாக்கள்னா சுண்ணாம்பு பாறை துகள்கள். இது முக்கியமானது, டேர்ம் பார்த்துங்க. கிரில் அப்படின்னா சிறிய செம்மீன். நெருப்பு கோழி, பறக்க இயலாத பறவை. ஐரி ஏரி, உப்பு ஏரி. புவியின் அணிகலன் புவியிடை கோட்டு காடுகள். புவியிடை கோட்டு காடுகள். ஆப்பிரிக்கா தாய் கண்டம் என ஏன் அழைக்கப்படுகிறது? இது 2025 டெட்ல சோசியல்ல கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து புவியில் மனித இனங்கள் வாழ்ந்த பழமையான கண்டம் என்பதால் ஆப்பிரிக்கா தாய் கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இந்த முறை கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு புவிப்பட இயல். மேப்பு தயாரிக்கிறதுப்பா, வேற ஒன்றும் இல்லை. ஒரு பகுதியின் இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் நிலத்தோற்ற புவிப்படம். நிலத்தோற்ற புவிப்படம். ஆழம் குறைந்த நீர் பகுதிகள் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது. வெளிர் நீளம், அதாவது வந்து நிறைய நீர்ப்பரப்பு இருக்கு, அதை நாம பொதுவா நீளத்துல குறிப்பிடுவோம். அதுல ஆழம் குறைவான பகுதிகள் என்ன பண்றாங்க? லைட் ப்ளூல குறிக்கிறாங்க, வெளி நீளத்துல. பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள் நிலக்காணி புவிப்படங்கள். நிலக்காணி புவிப்படங்கள் ஆகும். மக்கள் தொகை பரவலை புள்ளிகள் மூலம் காண்பிக்கலாம். புவிக்கோள மாதிரி என்பது புவி உண்மையான உருவ மாதிரியாக்கம். ஓகேவா? அடுத்தது, புவியின் கோள வடிவத்தை ஒரு சமதள பரப்பில் வரையப்படும் முறை வரைபட கோட்டு சட்டம். புவி வந்து 3Dல வந்து கோளமா இருக்கா, அதை வந்து பிளாட்டா வரையும் போது அதை என்ன சொல்றாங்க? வரைபட கோட்டு சட்டம்னு சொல்றாங்க.
சம அளவு உயரம் உள்ள இடங்களை இணைக்கும் கோடு சம அளவு கோடு, சம உயர கோடுன்னு சொல்லுவாங்க. காணிப்படங்கள் பொதுவாக யாரால் அங்கீகரிக்கப்படுது? ஒரு மேப் போடணும்னா அதை கவர்மெண்ட் அங்கீகரிக்கணும். இப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் அப்படின்னு இவங்க மேப் போடுறாங்கன்னா அந்த மேப்பை கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணாதான் அதை வந்து எல்லாரும் யூஸ் பண்ண முடியும். அப்பதான் அது கரெக்டா இருக்கும். கருத்து படங்கள், புவிப்படங்கள் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன. ஓகேவா? ஓகே நண்பர்களே, நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் மட்டும் பண்ணுங்க, நிறைய பேர் ரீச் அவுட் ஆகட்டும். தேங்க்யூ.